NammaCrypto மற்றும் TamilBTC நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருந்த வீடியோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அந்த வீடியோவில். ஸோ இப்போ வந்து டாப் 5 சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ டாப் 5 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் டோக்கன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய வீடியோ. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 டோக்கன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து நேற்றையே வந்து பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதோட பை ரேஞ்சஸும் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் இன்றைக்கும் வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி வந்து தனி வீடியோஸில் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி signup.asia அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா NammaCrypto.com எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக வந்து இதில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோக்கனாக நம்ம பார்க்கக்கூடிய டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பாக கிடைச்ச முதல் டீசென்ட்ரலைஸ்டு டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிஸ்வாப். ஸோ இப்போ யூனிஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எத்திரியம் பிளாக் செயினில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட பிளாக் செயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து அப்போ லான்ச் ஆன ப்ரைஸிங்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஹையராக வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஆல் டைம் ஹையெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்து போகலாம். அதே சமயம் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து எந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலோ வந்து $4 கீழே வரும் பட்சத்தில் இந்த டோக்கனை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம். மேபி வந்து பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பிட்காயினோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இறங்கும். கிட்டத்தட்ட வந்து $14,000 வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அது நடக்கலை, பட் கூடிய சீக்கிரம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் யூனிஸ்வாப்பும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மெயினாக வந்து மேஜரான சேஞ்ச் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஸ்வாப்பிங் ஆகும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டோக்கனில் வந்து நீங்கள் ஈல்டு ஃபார்மிங் வந்து பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈல்டு ஃபார்மிங் AMM இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிஸ்வாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லாஸஸ் இருக்கும். ஸோ கன்கரண்ட் லாஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 யூனிகாயின் கொடுக்குறீங்க, $100 வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூனிகாயின் வந்து $1. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா $100 நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்வெஸ்டட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து $200. ஒருவேளை யூனி வந்து நாளைக்கு $10 போயிடுச்சு, அதே சமயம் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 100 காயின் கொடுத்த இடத்துல 10 காயின் தான் நீங்கள் வெளியெடுப்பீங்க. ஸோ அதே போல் வந்து $100 கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $190 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட்டாக எடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்மனன்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டோக்கன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயம் தான் அங்கே வந்து நடந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட கேஸோட சினாரியோ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிக்விடிட்டி ஃபார்மிங் வந்து கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆவரேஜாக வந்து பார்த்தா டாலர் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா சேமராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட மெயின் விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா DAO DeFi எல்லா ப்ரோட்டோக்கால்லையுமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஞ்சர் கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கனை வந்து தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் யூனிஸ்வாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆகும். ஃபியூச்சர் ட்ரேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல் வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இன்னும் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு டோக்கன். ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய டோக்கன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டோக்கன் அப்படின்னு சொல்லலாம், பேன்கேக் ஸ்வாப். ஸோ பேன்கேக் ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா BNB இக்கோசிஸ்டமோட ஒரு மெயின் டோக்கன் அப்படின்னே சொல்லலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் அஃபிலியேட்டட் வித் BNB. ஓகேவா, பைனான்ஸோட டைரக்ட் கண்ட்ரோல் கிடையாது. பட் பைனான்ஸ் செயினில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு
ஸ்வாப்பிங் பிளாட்ஃபார்மோட ஒரு நேட்டிவ் டோக்கன். ஸோ அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சோட ஒரு நேட்டிவ் டோக்கன். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆல் டைம் ஹையெல்லாம் அச்சீவ் பண்ணி இப்போ லோ லெவலில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பை ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ $3.5 கீழே வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பை பண்ணாலுமே வந்து ஸ்டேக்கிங் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் வந்து நம்ம பெற முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு ஸ்டேக்கிங்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க லான்ச்பேட் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஐவிஓஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில காயின்ஸை வந்து நம்ம வந்து நியூவாக வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் வந்து ஸ்வாப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி, அதே போல் ஈல்டு ஃபார்மிங், அதுக்கடுத்து ஸ்டேக்கிங், ஏஎம்எம், லிக்விடிட்டி ஃபார்மிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஏஓ முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஓட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து பேன்கேக் ஸ்வாப் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேன்கேக் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டோக்கன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பேன்கேக் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி செயின் மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் இன்னும் 2 செயினையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்வாப்பிங் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிஎன்பி ஸ்மார்ட் செயின், அதே போல் வந்து எத்திரியம், ஆப்டஸ், இந்த மாதிரியான நெட்வொர்க் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100x லெவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அதே போல் ஐஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மெயின் விஷயம். ஸோ இதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது ஸ்வாப்பிங் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓஇ, ட்ரேடர் ஜேஓஇ அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ஜேஓஇ XYZ அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சோட நேட்டிவ் டோக்கன். ஸோ இது மெயினாக வந்து அவலாஞ்சி இக்கோசிஸ்டத்தில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டோக்கன். அது மட்டும் இல்லாமல் சொலானாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுது. பட் நம்ம எந்த இடத்துலையுமே சொலானா, லூனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதிகமாக அது பற்றியான நெட்வொர்க் காயின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பேசுகிறது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜேஓஇ அவலாஞ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொட்டன்ஷியலான பிளாக் செயின் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன். அதை வந்து அடுத்த செக்மெண்ட்டில் நான் வந்து அதை பற்றியான டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காயின் கான்செப்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரோட 1 month சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து அவாக்ஸ் வந்து தனியான வீடியோவில் தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். பட் ஓவரால் பிளாக் செயின் வீடியோஸில் வந்து அந்த டோக்கன் வந்து இடம்பெறாது. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எபோ $8 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டோக்கன். ஓகே, ஸோ இப்போ ட்ரேட் ஜேஓஇ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணிட்டு இப்போ லோ ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து 14 சென்ட்லேருந்து கிட்டத்தட்ட 9 சென்ட் வரைக்கும் வரக்கூடிய, அதாவது 9 சென்ட்லேருந்து 14 சென்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த பை ரேஞ்ச் எப்போ அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது. ஸோ அதை வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ டோட்டலாக சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து 65% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஸ்வாப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் பெரிய ஃபியர் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங் இருக்குது, ஸ்டேக்கிங் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எம் இருக்குது, லிக்விடிட்டி ஃபார்மிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவலாஞ்சோட சிஸ்டத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெயின் கேஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் டோக்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் டோக்கன்ஸும் வந்து அங்கே பெரிய லெவலில் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த அவலாஞ்சியோட கான்ட்ராக்ட் அட்ரஸ்ங்கிறது வந்து ஒரிஜினல் அட்ரஸ் கிடையாது. இது வந்து வார்ம் ஹோல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வார்ம் ஹோல் அட்ரஸோட வேர்ப்புடு வெர்ஷன் தான். ஸோ ஒரு டோக்கன் இருக்குது அப்படின்னா மெயின் கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு செயினில் கொடுக்கும்போது அதை வந்து வார்ப்புடாக வந்து பண்ணுவாங்க, டபிள்யூ சேர்த்துவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த கான்ட்ராக்ட்லேருந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதற்கு அடுத்ததாக 4வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூடு. டூடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டோக்கன் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம், அதே போல் வந்து ஆர்பிட்ரியம், இந்த மாதிரியான நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் டூடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஓஎஸ்லேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக்கிங்கு, அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் நிறைய வெஞ்சர் கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து டோக்கனோட சப்ளையில் வந்து 11% தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸிங் வந்து
வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து வந்து பை ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்ட் ஓகேவா, 5 சென்ட்டுக்கு கீழே வரும் பட்சத்தில் ஒரு 5லேருந்து ஒரு 8 சென்ட் வச்சுக்கங்க. அந்த ரேஞ்சு கீழே வரும்போது நீங்கள் வந்து தாராளமாக வந்து பை பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே சமயம் லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூடு வந்து பயன்படுத்தலாம். ஸோ டூடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா Web3 ப்ரோட்டோக்காலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன செயினுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரேடிங் வால்யூம் வந்து நடந்திருக்கு, ஸோ டோட்டல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான இன்டர்ஃபேஸ் தான். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ அதே மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே வந்து நீங்கள் செயின் வந்து உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அந்த செயினை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 10 செயினுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில காயினுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கலாம், ஒரு சில காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரைஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பிரிட்ஜ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஸ்வாப்பிங் பண்ணிக்கிறது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏர்னிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேக்கிங் இருக்குது. ஸோ அதே போல் லிக்விடிட்டி ப்ரோட்டோக்காலை வந்து ஓரியன்ட் பண்ணி நீங்கள் அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மெயினாக நம்ம 4வது டோக்கனாக பார்க்கக்கூடியது. ஸோ கடைசி டோக்கனாக நம்ம பார்க்கக்கூடிய டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனிஸ்வாப். ஸோ எனிஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மல்டி செயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீபிராண்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சில் MULTI மல்டி செயின் அப்படிங்கிற இந்த டோக்கன் வந்து இருக்கும். ஸோ திடீர்னு வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இது அப்படின்னு கேட்கலாம். ஸோ மல்டி செயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிஸ்வாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிஸ்வாப்பில் இருக்கக்கூடிய டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மில்லியன் வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18.64% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சர்க்குலேட்டிங் சப்ளையாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து ஒயிட் லிஸ்ட் சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்சர்க்குலேட்டட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ டோக்கன்ஸ் லான்ச் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டோக்கனை லாக் பண்ணிக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டோக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனிஸ்வாப் இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து $2 கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஏன்னா வந்து சர்க்குலேட்டிங்கில் வந்து டோட்டலாக வந்து 20% கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் வந்து 80% வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 40% ரிலீஸ் ஆகணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ அது வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு கேஸு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 செயினுக்கு மேலே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனிஸ்வாப் அதே போல் மல்டி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன். ஓகே, ஸோ இது வெரைட்டி ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்மில் 2 மாதிரி வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிஸ்வாப்பும் அது ஒரு ரேட்டில் இருக்கும், அதே போல் மல்டி செயின் வந்து ஒரு ரேட்டில் இருக்கும். பட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிற பிரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதானே ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து சேஃபர் தான். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது. ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோக்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அதுக்கடுத்தது வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட டோக்கன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 டோக்கன் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டோக்கனாக வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான டோக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து Web3 ப்ரோட்டோக்கால், NFT கேமிங், அதே போல் மீம்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா DeFi 1, DeFi வெர்ஷன் 2, அதுக்கு அடுத்த DAO, மீம்ஸ் டோக்கன், இது எல்லாமே கேட்டகரியில் இருக்குது. ஸோ நான் ஒன்றையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒவ்வொரு நாளாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து எப்போல்லாம் வந்து லோ ரேஞ்சுக்கு போகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்த புல் மார்க்கெட் 2025 அந்த மிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் புல்லுக்கு போகும். அந்த டயத்தில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனிவே இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து NammaCrypto.comல வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. NammaCrypto.